ரைட் ரைட் தும்பிக்கை அடியில் போய் விழுந்தாரா யானை வந்துட்டோன்னா உடனே நான் நினைச்சது அப்பா தான் தெரியுமா யானை திரும்பக்குள்ள விழுந்தவாள் தான் இது அடியே பாருங்க இங்கே கிடாங்க எப்படி தாண்டி நிற்குதாண்டு ஓ வாழையை தான் அதில் முறிஞ்சிருக்குது இனி என்ன தோட்டம் செய்யுது என்ன தோட்டம் செய்யாம விட்டு என்ன ஒவ்வொரு அடையாளம் காலடையாளங்களை இவ்வளவு பெருசுண்டு பாருங்க இவ்வளவுக்கு தாண்டு இருக்குதுண்டு புதஞ்சிருக்குண்டு இங்கே இதில் பிடுங்கின வாழை பாருங்க எங்கே வரையும் சாப்பிட்டு கொண்டு போயிருக்கண்டு. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு காணொலி ஒன்று தான். நேற்று இரவு பார்த்தீங்கன்னா இரவு கிட்டத்தட்ட ஒரு 11:45 இருக்கும். திடீரென்று வந்து யானை வந்து எங்களோட தோட்டத்துக்குள்ளே வந்துட்டு தானே அதிண்ட காணொலியும் வந்து நான் பின்னுக்கு போட்டு விட்றேன்னு பாருங்க. கிட்டத்தட்ட முதல் கால் வந்தது அது எவ்வளோ காலம் இருக்கும்? அது வந்து இப்போ 2 வருஷம் 2 வருஷம் இருக்கும். 2 வருஷம் குறைய மாதிரி இருக்கு. இல்லை 2 வருஷம் நாங்கள் கால் கொஞ்சம் எல்லாம் அந்த நேரத்தில் வந்தேன்னா அந்த நேரம் வந்தது. அதுக்கு பிறகு எங்கட பக்கம் வந்து வேற இல்லை பெருசாக எங்கட காணிக்குள்ளே இரவு வந்து திடீரெண்டு யானை நிறைய பேர் கத்தி கேட்க வெளியில் வந்து பார்த்தோம். யானை எங்கட காணிக்குள்ளேயே வந்துட்டு அந்த என்ன சொல்றது பக்கத்து காணிக்கார அண்ணன் எங்கட விட்ட வந்து கூப்பிடத்தான் எங்கட காணிக்குள்ள யானை வந்தது எங்களுக்கு தெரியும். அவையோட பக்கத்தால் வந்து தான் அவை கலைச்சு கொண்டு வந்தால் எங்கட காணிக்கை வந்துட்டு அது கன நேரமாக போக மாட்டோம். அங்கால இஞ்சாரியாண்டு போக மாட்டாமா கத்தி வட்டிகள் எல்லாம் போட்டு பெரிய கஷ்டப்பட்டு தான் அந்த யானையை கலைச்சது. இந்த யானை வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கமுகம் புள்ளிகள் இந்த வாழையல் எல்லாம் அடிச்சிருக்குது. அப்படியே இப்போ நாங்கள் அதில் பார்ப்போம். தெரியாட்டி முழுக்க எல்லாம் அடிச்சு வாழை எல்லாம் சாப்பிட்டு தனக்கு கம்மம் முடியெல்லாம் இழுத்து கொண்டு போயிருக்கும். அதோட மழை பெய்தாலும் உண்மையிலுமே அந்த அப்பா இல்லாதது வந்து அந்த ஒரு அப்பா இருந்தாலும் இப்போ நாங்கள் எனக்கும் வந்து கொஞ்சம் இருட்டுக்குள்ள பிரச்சனை அப்பாண்டால் என்ன சொல்றது அவ்வளவு வேகமாக இறங்கி ஜானியை கலைப்பார். அவருக்கெல்லாம் நல்ல அனுபவம் இருக்குது. அதுகளில் சடாரண்டு இறங்கி யானையை கலைப்பார், மாடு கலைக்கிற மாதிரியே யானையை கலைப்பார். அந்த அளவுக்கு கொஞ்சம் அந்த துணிஞ்சாள். அந்த நம்பிக்கையில நாங்கள் பயப்படாம இருக்கிறனாங்க. இப்போ யானை வந்தா எங்களுக்கு அந்த பயமா கிடக்குது. கூடுதலா நேற்று எங்கால வருது இந்த பக்கம் போறது தெரியாம கொஞ்ச நேரம் நாங்களும் கொஞ்சம் பயந்துட்டோம். அப்படியே நம்மளாம் நாங்கள் வந்து அப்படியே காணியை பார்த்து இந்த இடங்களை வந்து கொஞ்சம் சேதப்படுத்தி இருக்குதுன்றதையும் வந்து தான் பார்க்க போறோம். அப்படியே தொடர்ந்து காணொலியை பாருங்க. அதை விட யானை வந்தால் சரியான பயம் பாருங்க. வீடு இப்படி நிற்குது, வாழைக்குழிகள் எல்லாம் இப்படி கிடக்குது. கிடக்கக்குள்ளே வந்து சாப்பாடு கிட்ட வரும். அதை விட வீட்டுக்குள்ளே நெல் மூட கிடக்குது. நெல்லின்ற வாசத்துக்கெல்லாம் யானை பக்கண்டு வரும். அதெல்லாம் பயம் மிஞ்சி பாருங்க. வாழைக்குழியெல்லாம் எப்படி கிடக்குது, வீடு எப்படி இருக்கும் நெஞ்சு பக்கத்துலேயே கிடக்கிற வழியாக கொஞ்சம் பயம். அதோட வந்து பார்த்தீங்கன்னா குட்டியே வந்து 1 2 3 இங்கே 4 5 6 வாழைக்குலையும் வந்து அப்படியே குலை போட்டபடியே இருக்குது. என்ன பெரிய பெரிய ஒவ்வொரு இன வாழையெல்லாம் அப்படியே போட்டிருக்குது. நாங்களும் கூடுதலாக பயந்தது ஏன்னா வாழையில தான் கூடுதலாக சட்டார் போட்டு வாழையை தான் அதில் முறிஞ்சிருக்குது. முறிஞ்சு வேலியை பிச்சு நான் போய் இப்படியே வேலி அடைச்சி போட்டு தான் வந்தேன். ஓ இப்போ அப்படியே போய் ஜானி அடித்து இடத்த பார்ப்போம். இதுகளுக்கெல்லாம் ஆக்கள்லாம் ஓடி ஓடி இந்த மிளகாய தோட்டங்களுக்கெல்லாம் 2 கலைச்சது. இதுக்குள்ள காலடியல் வேற இல்லை. ஏராளமான மிளகாய் வந்து பிடுங்காமலுக்கு அப்படியே கிடக்குது. அது மழைக்கு கொட்டுப்படும். அதோட இஞ்சி பாருங்க இதெல்லாம் விதைக்கவே இல்லை. விதைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி நெல் கூட நனையா போட்டது. பலகை அடிக்கல. இதுதான் அதெல்லாம் செய்யணும். வண்டி இதெல்லாம் காய்ச்சி ஓஞ்சிட்டுது எங்களுக்கு. இருந்தாலும் நார்மலாக ஒரு கரைத்து வேலைக்கு பிடுங்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. நான் அங்கே 2 லைட் பிடிக்க இதில் தான் அங்கே எங்களோட வீட்டை பார்த்து கொண்டு நின்று தான் சாப்பிட்டதோ பாருங்க. பாலையா எப்படி தள்ளி விழுத்தி விட்டுருக்கண்டு. இங்கே பாருங்க இந்த இடத்த எப்படி இருக்கண்டு. அதுதானே அந்த மிதிச்ச இடங்கள் வந்து அப்படி அந்த ஒரு மிஷின் போன பாதை மாதிரி தான் கிடக்குது பார்க்க. இந்த வாழையை ஒருக்கா பாருங்க அடி எப்படி கிடக்குன்னு. இதை தான் சொன்னேன் கத்தியால் இறந்தெடுத்த மாதிரி இருக்குது. கத்தியால் இறந்தெடுத்த மாதிரி கிடக்குன்னு. ஐயோ இதில் கமுகம் பிள்ளை எல்லாத்தையும் சின்ன கண்டுகள் எல்லாம் உலாக்கி போட்டுது. அதில் கொஞ்சம் அந்த நேருக்கு அப்படி உலாக்கிட்டு இதுக்குள்ளால வந்த பாதை வந்து அப்படி ஒரு மிஷின் வந்த பாதை மாதிரி தான். இங்கே இருந்தால் வந்தது அப்படி இந்த பக்கத்தில் அடிக்கலை பாருங்க. இங்கே இதில் ஒரு அடி அங்கே ஒரு அடி அப்படியே கமுகம் பிள்ளையில உலாக்கிட்டு அப்படியே தாண்டிட்டு சவாண்டுட்டுது கமுகம் பிள்ளையெல்லாம். அதை விட இங்கே இதில் பிடுங்கின வாழை பாருங்க எங்கே வரையும் சாப்பிட்டு கொண்டு போயிருக்கண்டு. இந்த வாழையை இடிச்சு விழுத்தினது நான் அங்கேருந்து அந்த ஃபோனில் வீடியோ எடுக்க தெரிஞ்சது.
அப்படி ரெண்டையும் இந்த சும்மா நோமலாக தள்ளி விட்டுருக்கோம் அப்படி 2 வாழை ஜானா இப்படி இந்த அங்கே நின்று இப்படி திரும்பக்க தான் விழுந்தது அந்த வீடியோவில் பார்த்தா வழியாக தெரியும். அது வந்து தானாக இடிச்சு விழுத்தே இல்லை என்ன ஜானா திரும்பக்குள்ளே விழுந்த வாழை தான் இது. அடியே பாருங்க இங்கே கிடங்குக்கு எப்படி தண்ணி நிற்குதாண்டு சாப்பிட்டு போனது இஞ்சால பாருங்க அடி வடிவாக தெரியுது. அட்டை இஞ்சி எப்படி கிடக்குதாண்டு நான் விடிய வந்து பார்க்கல இஞ்சால அம்மாளா செஞ்சு பாருங்க ஒவ்வொரு அடியே. ஆனால் கொஞ்சம் அந்த பயப்படையில்லை அந்த ஜானை கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் 5-6-7 பேர் நின்று கலைச்சது தான் பயப்படையில். சரியான சிலோவால் வந்து அந்த வெடிக்கு கூட பயப்படாமல் தான் போனது அந்த ஜானை. அங்கே பிடுங்கின வாழைன்ற இலியல் மடல் எல்லாம் பாருங்க இங்கே வரையும் கிடக்கண்டு. அதோட வந்த பாதையால் ஒரு கம்பி அந்த வேலியின் கம்பி அறுத்துட்டுது. இனி போகக்கே இதால் கம்பிகள் வந்து ஃபுல்லாகவே அறுபட்டுடுது கம்பி இதுக்குள்ளால். ஒவ்வொரு அடையாளம் காலடையாளங்களை எவ்வளவு பெருசுண்டு பாருங்க இவ்வளவு தாண்டு இருக்குதுண்டு புதஞ்சிருக்கு. மழை ஈரமும் தானே அடி வந்து அப்படியே நல்லா பதிஞ்சு தான் இருக்குது. இதில் கூட கிடக்குது அந்த வாழையில வாயில் ஒன்று வந்து போட்டுருக்கு. ஓ நடந்த இடம் அங்கே அதில் கிடக்குது அங்கே அந்த வாழை அடியில். அது கீழே போடவே இல்லை ஆக்கள் கலைக்கவும் அந்த வாழை மரத்தை வந்து போட இல்லை தும்பிக்கையில் வச்சு கொண்டு தான் வந்து இதுக்கால போய் அந்த அந்த அதில் வேலி கிடக்குது அந்த வேலியே உடைச்சி கொண்டு அப்படியே அதுக்குள்ளார போட்டுது. நான் இப்போ விடியவே மாடு துறக்கிறதுக்காக அந்த வேலியெல்லாம் அடைச்சி போட்டு வந்தேன். அடவுளே என்ன பயம் இப்போ நாளைக்கு முண்டைக்கு அன்னைக்கெல்லாம் பெறவாளிக்கிட்டுதாண்டா கொஞ்சம் பயம்தானே ஏன்னாண்டா வந்து இந்த பயிர் கொடிகள் எல்லாத்தையுமே அடைச்சிட்டு நீ வீட்டுக்கு கிட்ட வாண்டா இன்னும் கொஞ்சம் பயம். எல்லாம் நெல் ஊற போட்ட ஒடி எல்லாம் காய போட்ட ஒடி கிடக்கு நெல். இனி நாட்களில் தான் இதை விதைக்கணும். என்ன விதை வந்து திண்டிடும் எங்களுக்கு ஏன்னா பிந்தினால் இந்த குருவி கொக்குகள் வந்து எல்லா நெல்லும் பட்டினோன்னு எங்கடைக்குள்ள வந்து எல்லாம் சாப்பிடும். சேதப்படுத்துகிற தன்மை வந்து கூடுதலாக போயிடும். ஆனால் நீண்ட நாளைய பிறகுதான் அந்த ஜானை கொஞ்ச நாள் பிரச்சனை இல்லை பயம் இல்லை கொஞ்சம் ஜான பயமே இல்லாமல் இருந்த நாங்கள் இப்போ திருப்பி ஜான பயம் வந்துட்டு. கம்மா பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வருது. ஆனால் இதுகளில் பெருசாக இதில் ஒன்றும் உலக்குப்படையில்லை உலக்குப்படையில்லைண்ணே. ஓ இந்தியாவில் உலக்குப்படையில்லை அந்த பக்கம் தானே உலக்குப்பட்டிருக்கு. அப்படியே அந்த குற்றத்தோட இழுத்து சப்பி சாப்பிட்ருக்கு பாருங்க. என்னண்டா இதில் வந்து சாப்பிட்டது அவடத்தில் இந்த வாழைக்குழியெல்லாம் கை வைக்கல கண்டிருந்தா வச்சிருந்தா அப்படியே இழுத்துருக்கும். அது என்ன பிரச்சனைன்னா ஆக்கள் பின் தொடர்ந்து வந்தபடியாக தான் அப்படி சாப்பிடல. எல்லாட்டிக்கும் வந்து எல்லாம் இதெல்லாம் மிதிச்சுளை அங்கே வந்து கச்சான் தரையிலெல்லாம் மிதிச்சுளைக்கி போட்டுது அப்படியே சாப்பிடலாம். ஆனால் மிதிச்சு போட்டுது எல்லாத்தையும் விஜய் அந்த அடியல் வந்து பிடுங்கி எடுக்கல. அது நாங்கள் கிட்டத்தட்ட 6-7 பட்டு கம்பி முள்ளு கம்பி அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது சும்மா அந்த நூலை அறுத்து கொண்டு போகிற மாதிரி தான் போகும் ஜானு. அதுக்கு கம்பியை போட்டிருக்குன்ற நினைவே இல்லை. அதை விட இப்போ இந்த வாழை இருக்குது தானே அதை பாருங்க அந்த பிளேட்டால் அறுத்த மாதிரி தான் இருக்குது. அறுத்தது வந்து சரி சமமாக அறுத்து விழுத்தி இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் காற்றும் தொடங்கிச்சு தானே. இன்றைக்கு மழை இல்லை மழை இல்லை காற்று அடிக்குது பாரம் அப்படியே ஓரளவுக்கு வலிச்சு இருக்குது. இந்த மாதிரி கடைசியில் வந்து அந்த கச்சான் துண்டு பிடுங்குற பருவம் வந்துடும். ஆனால் என்ன இந்த யானைக்கு தான் பயமாக இருக்குது. ஆக மிதிச்சு உலகிலாம் அந்த துண்டு பிடுங்கிலாமல் போயிடும். ஏராளமான மிளகாய் 5 பேருக்கு மிளகாய் அப்பா இருந்திருந்தா இதெல்லாம் விட்டுருப்பாரு கடவுளே. அதான் முழுக்க அப்படியா 5 மணிக்கு பிடுங்கி 6:30 7 மணிக்கெல்லாம் சந்தையை கொண்டு வரதா கொண்டு கொடுத்துருவேன். அது பெரிய சந்தையாண்டு இல்லை சும்மா உள்ளூர் சந்தை. நியாயமான இப்போ இந்த மழையண்டபடியாக பழுத்து இந்த கொட்டை தொடங்க இல்லை ஈரடிப்பாகவே இருக்குது. ஆனால் இனி வந்து அப்படியே பழத்துக்கு தான் சரிஞ்சு இவ்வளோ காயம் மரம் நிறைஞ்ச காயாக இருக்குது. அம்மாக்கெல்லாம் வந்து தோட்டத்துக்கு வந்து நினைவே இல்லை உண்மையிலேயுமே தான்.
இனி என்ன தோட்டம் செய்து என்ன தோட்டம் செய்யாம விட்டு என்ன அப்படி ஒரு மனநிலை மாதிரி என்னென்றால் இப்போ நாங்கள் இருக்கிறத விட கூட அப்பா தானே இருக்கிறது கூட அம்மா அடியில். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ அப்பா அம்மாவும் தான் இது ஃபுல்லாகவே உலாவி திரிகிறது. இப்போ வந்து அம்மாவோட மனநிலை சரியாகவே ஒரே யோசனையாக தான் இருக்குது அவளுக்கு. இப்போ நாங்கள் எல்லாம் நிற்கிறபடியோ சில நேரங்களில் சும்மா இருக்கிறா, இருந்தாலும் அவளோட யோசனை முழுக்க அதையே எண்ணிக்கொண்டு தான் இருக்குது. அதோட வந்து நேற்றைய நாளில் வந்து சித்தப்பா எல்லாம் நின்றவர், அப்பாட தம்பி நின்றவர், சித்தப்பா நின்றவர். கிட்டத்தட்ட மாமாவை பார்க்குமா போலேயே தான் வரும். பார்த்தாலும் வந்து சித்தப்பா அம்மா நின்றவர். இந்த ஞானம் கலைக்கிறதுக்கெல்லாம் சித்தப்பா நின்று தான் எல்லாமே காலேஜ் எல்லாமே நின்றவர். முடியவும் எல்லாம் போய் பார்த்து கொண்டு தான் பலிக்கிட்டவர். அவர் என்னென்ன சேதப்படுத்தி இருக்குன்றதெல்லாம் பார்த்து கொண்டு தான் பலிக்கிட்டவர் சித்தப்பாவும். இப்படியே நாங்கள் இங்கே போவோம் என்ன. ரைட் தும்பிக்கை அடியில் போய் விழுந்தாரா? ரைட் ஓடு. அடே தும்பி கையில் என்னதையோ கொண்டு போகிறா வாழை உண்ட. தம்பி அந்த பக்கம் போகுதா? இன்னும் போகுது. வாழைக்கா மரம் கொஞ்சம் கிட்ட போ 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 போ. ரைட் அந்த பக்கம் வேலி அடியில் போய் நிற்குதா? அடுத்தபடி போட்டால் தான் போகும். அதை விட இந்த இடத்தையும் சொல்லிக்கொள்ளணும். இந்த இடத்துல நான் அப்பா கூடுதலாக வந்து களையாடுறது இழைப்பாடுற இடம். உண்மையாகவே இந்த விரலில் தான் வந்து நிற்பார். இந்த விரலில் இப்படி கையை வச்சுக்கொண்டு கூடுதலாக நிற்பார். அந்த வெயில் கூட இது நல்ல இன்னும் அழிஞ்சு நல்லதான். கூடுதலாக அந்த எல்லா பொருள்லையும் வந்து அவர் அந்த பேர் எழுதி கொள்வார். இப்போ இன்னும் சாமானண்டா, இப்போ ஒரு சீனியண்டா அது சீனி போத்தல், உப்புண்டா உப்பு, சார்ஜர்கள், லைட் சூச்சுகள், டோர்ச் லைட்டுகள் எல்லாத்துலேயுமே பேர் எழுதுவார். அதில் அவர்கிட்ட பேர் எழுதியிருப்பார். என்ன பொருள் எடுத்தாலும் இப்போ அந்த பேரோட தான் இருக்கும். கூடுதலாக எல்லாம் அதில் பேர் இருக்கும். எல்லாம் அடையாளப்படுத்துவேன். மஞ்சள் சிவப்பு ஏன் மண் சட்டி இருக்குது, நாங்கள் சமைக்கிற மண் சட்டியில் கூட அடையாளப்படுத்தி வைப்பார். சைவம் அமைச்சதுக்கெல்லாம் அடையாளப்படுத்தி வைக்கிறதா மாமா தான் அடையாளப்படுத்தி வைப்பார். உண்மையிலுமே பெரிய ஒரு இழப்பு எங்களுக்கு. அதை வந்துட்டோம்னா உடனே நான் நினைச்சது அப்பா தான் தெரியுமா. ஒரு 20 நிமிஷத்துலேயோ 10 நிமிஷத்துலேயோ எங்களுக்கு அந்த சொல்லி உண்மையிலேயே தான் மனசுக்குள்ளே இருக்கிற நினைவுகள் வந்து எக்கச்சக்கம். உண்மையிலேயுமே தான் இந்த இடத்த உண்மையாக நானும் இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் இதில் வந்து இருந்து பார்க்க சத்தியமாக ஒரு நினைவு. இந்த முருங்கையெல்லாம் பிடுங்குறக்கு ஒரு கம்பியை வளைச்சி இதில் அங்கே கொலை விட்டுருப்பேன். அதால் எழுத்து வளைச்சி பிடுங்கலான்னாங்க. இதில் இருக்கிற ஒரு சின்ன இந்த பொருளில் கூட இங்கே பார்த்தீங்கன்னா பேர் எழுதி தான் வச்சுருக்கு பாருங்க. அப்படி அந்த அவருடைய பேரோ இல்லை அந்த பொருளோட பேரை வந்து உண்மையிலுமே எழுதி வச்சுருப்பேன். எங்களுக்கு ஒரு ஒன்றுமே செய்யலாத ஒரு இழப்பு எங்களுக்கு, ஒரு வீடு செய்ய இல்லாத இழப்பு எங்களுக்கு. ஏதோ அவற்ற நினைவுகளோடு நாங்கள் இப்படியே நாட்களை கடத்த தான் வேணும். ஒன்றுமே செய்ய இல்லாது. இனி மற்றது அம்மாவுக்கு பக்கபலமாக நிற்கவும் பண்ணியிருந்தாங்க. இப்போ நாங்களும் முடிஞ்சு போனால் அப்போ அவங்க வந்து கூடுதலாக யோசிக்க வலிக்கிட்டுருவாங்க. அதனால் வந்து நாங்களும் கொஞ்சம் ஆறிக்கொண்டு அம்மாவை வந்து இன்னும் திடப்படுத்தி கொண்டு போகணும். இதோட இந்த காலையில் நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். இதோட முடிச்சுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.